தீர்மானம் எண் 10. பீகார் மாநிலம் புத்தகயாவில் உள்ள மகாபோதி விகாரையை பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும். பீகார் மாநிலம் இருக்கு, அங்க புத்தகையான ஒரு இடம் இருக்கு. அங்கதான் புத்தர் போய் உட்கார்ந்துருக்கிறார் போதி மரத்துக்கு அடியில் 2500 வருஷத்துக்கு முன்னால. அந்த இடத்துல தான் அவருக்கு ஞானம் பிறந்தது. அங்க ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு பேரு மகாபோதி விகார். மகாபோதி விகார். அதை நிர்வகிக்கிற அதிகாரத்தை பிராமணர்கிட்ட கொடுத்துருக்காங்க. புத்திஸ்ட கொடுக்க. தம்பி 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 தயவுசெய்து அப்படியே நில்லுங்க, நிக்கிற இடத்துல நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. ஏன் அப்படியே ஆடுறீங்களா? அந்த 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 பேரிகார்டை விழுந்தீங்கன்னா அங்கே குழந்தைகள்லாம் உட்காந்துருக்காங்க, பிரச்சனை. அப்படியே இல்லை, அப்படியே ப்ளீஸ், அப்படியே இல்லை, அப்படியே இல்லை. தம்பி இந்த இந்த டிவைடர் கொஞ்சம் இறங்க ப்ளீஸ், கொஞ்சம் இறங்க, கொஞ்சம் இறங்க. நீங்களாவது பேச்சுக்கிற கொஞ்சம் இறங்க, கொஞ்சம் இறங்கி நில்லுங்க. ஜனங்க உங்க பின்னால் நிற்கிறவங்க எட்டி எட்டி பார்க்குறேன், இறங்க. கௌதம புத்தர் ஞானம் பெற்ற புனித தலமாக போற்றப்படும் புத்தகயாவில் உள்ள மகாபோதி விகாரையின் நிர்வாகத்தில் இந்துக்களான பிராமணர்களும் இடம்பெற்றுள்ளனர். இப்ப இந்து கோயிலில் போய் புத்திஸ்டில் முஸ்லீம்களை மெம்பரா போட முடியுமா? ட்ரஸ்ட்ல யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க புத்திஸ்ட் டெம்பிள்ல அதை நிர்வகிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கமிட்டியில பிராமின்ஸ் இருக்கிறாங்க பல வருஷமா. அதை நீக்க சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. யாரு? புத்த பிட்சுகள், பிக்குகள். அது பௌத்தர்களின் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பறிப்பதாக உள்ளது. நிறைய பேர் இங்க வர முடியாம அங்கங்க எல்இடி நின்றுட்டு பாக்குறாங்க, கும்பலா திரளா. வழி நெடுக 20 இடத்துல எல்இடி இதே மாதிரி வச்சிருக்கிறோம். 20 இடங்களில் கும்பலா பல்லாயிரக்கணக்கானவர்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடைகிட்ட நீங்க வரலனாலும் என் பக்கத்தில் இருக்கிறதா நான் உணர்றேன். 1 கிலோமீட்டருக்கு அப்பால் எல்இடியை பார்த்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். 10வது தீர்மானத்தை நிறைவேற்றி தாருங்கள். அந்த நிர்வாகத்தில் இருந்து இந்துக்களான பிராமணர்களை நீக்கி பௌத்தர்களிடமே அந்த நிர்வாகத்தை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புத்த பிக்குகளின் தொடர் போராட்டம் அங்கே நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பௌத்தர்களின் உணர்வுகளை மதித்து கோரிக்கையை ஏற்று மகாபோதி விகாரை அதன் நிர்வாகத்தை பௌத்தர்கள்